ولي كل نعمة وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية وإن كثيرا من الناس عن آياتنا لغافلون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن الله يؤيد هذا الدين برجل فاجر أو كما قال عليه الصلاة والسلام. رواه أبو داود. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையோம் எல்லாம் வல்ல எங்கள் நாயகன் அல்லாஹ் தஆலாவின் பேரருள் ரோமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅத்தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நாம் அனைவரின் மீதும் இன்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு விடை பெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, இறைவனுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்தை அடைந்து இறைவன் பல்வேறுபட்ட நபிமார்களுக்கு வெற்றியை வழங்கிய ஆஷுராவுடைய நாளில் அல்லாஹ் நம்மை இங்கு அமரச் செய்திருக்கின்றான். ஆஷுரா என்பது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளை குறிக்கும். 1, 2 எப்படி நண்பர்களை குறிக்கின்றோமோ அப்படி 10 என்பதற்கு அரபியில் அஷர என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையில் தான் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளான இன்றைய நாள் ஆஷுரா என்ற ஒரு பெயரை குறிக்கும் நாளாக அறியப்படுகின்றது. முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் இன்றைய நாள் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அவர்களின் தோழர்களையும் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இணைந்து வந்த அத்தனை மக்களையும்
அவர்களை எதிர்த்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தின் பகைவனாக இருந்த ஃபிர்அவுனை, அவனை சேர்ந்தவர்களை, அவனது படைகளை கடலை பிளந்து அந்த ஃபிர்அவுனை அழித்த நாள் இன்றைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிர்ப்பாக இருந்த அந்த மக்களுக்கு பல்வேறுபட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து வந்த அநியாயக்கார ஃபிர்அவுன் அழிக்கப்பட்ட நாள் இன்றைய நாள். எனவேதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கும் சரி, தன்னை சார்ந்தவர்களுக்கும் சரி, ஏன் ஒட்டுமொத்த ஏகத்துவத்திற்கும் எதிர்ப்பாக இருந்த ஃபிர்அவுனை இறைவன் கடலை பிளந்து அவனையும் அவன் கூட்டத்தார்களையும் அழித்ததற்காக, பிளக்கப்பட்ட கடலில் இருந்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தனது சமூக மக்களையும் காப்பாற்றியதற்காக, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்றார். அதை பின்பற்றித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொற்று பல்வேறுபட்ட நபிமார்களுக்கு விமோச்சனத்தையும் வெற்றியையும் அல்லாஹ் இந்த ஆஷுராவுடைய நாளில் வழங்கினான். அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான், அநியாயக்காரர்களை அழித்தான் என்பதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நோன்பு நோற்றார்களோ, அதே நன்றியை இறைவனுக்கு தெரியப்படுத்துவதற்காக, அதே நன்றியை இறைவனுக்கு வெளிப்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு நோற்றார்கள். இந்த சிந்தனை சஹாபாக்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய தோழர்களை, சஹாபா பெருமக்களை நோன்பு நோக்கும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் தான் முஹர்ரம் 10ஆம் நாளான இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் நோன்பு நோற்றிருக்கின்றோம். நோன்பு நோற்ற நிலையில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை இருந்திருக்கின்றோம். இந்த ஆஷுராவின் நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுன்னத்தாக்கப்பட்ட நோன்பு. ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு மிகச் சிறந்த நோன்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம், சஹாபாக்களின் மூலம் அடையாளம் காட்டப்பட்ட உன்னதமான நோன்பு இந்த முஹர்ரம் மாதத்தில், அதிலும் குறிப்பாக ஆஷுராவுடைய நோன்பு என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக ஏராளமான சுன்னத்தான நோன்புகள் இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நோன்பு என்று சொன்னால் அது இந்த ஆஷுராவுடைய நோன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், மா ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹர்ரா சியாம யௌமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அளவிற்கு முயற்சிகள் செய்து நோன்பு நோற்றதை நாங்கள் ரமதானுக்கு பிறகு இந்த ஆஷுராவுடைய தினத்திலேயே தவிர வேறு எந்த நாட்களிலும் நாங்கள் பார்த்ததில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார்கள், فضله على غيره إلا هذا اليوم وهو عاشوراء هذا شهر يعني شهر رمضان. ரமதானுக்கு பிறகு இந்த அளவிற்கு முயற்சிகள் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்ற நோன்பு அது ஆஷுராவுடைய நோன்பு என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கு தெளிவுபடுத்துவார்கள், கான குரைஷ் தஸூமு ஆஷுரா ஃபில் ஜாஹிலிய்யா. ஆரம்ப காலத்திலேயே, அறியாமை காலத்திலேயே, ஐயாமுல் ஜாஹிலியாவில் வாழ்ந்த மக்கள் கூட இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்று வந்தார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு
மக்காவில் இருந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய நோன்பை நோற்றார்கள். ஏராளமான குறைஷிகள் இந்த ஆஷுராவின் நோன்பை நோற்று வந்தார்கள். ஃபலம்மா ஹாஜர இலல் மதீனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தார்களோ சாபது வ அமர பிஸியாம், அவர்களும் இந்த ஆஷுராவின் நோன்பை நோற்றார்கள், சஹாபாக்களையும் நோக்கச் செய்தார்கள். ஆஷுராவின் நோன்பிற்கு, முஹர்ரம் 10ஆம் நாளின் நோன்பிற்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். காலம் ஓடுகின்றது. ஃபலம்மா ஃபுரித ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. ரமதானின் நோன்பு இறைவனின் கட்டளையாக கடமையாக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ஷாஅ ஸாமஹு வ மன் ஷாஅ தரகஹு, நாடியவர்கள் ஆஷுராவின் நோன்பை நோற்றுக்கொள்ளட்டும், முடியாதவர்கள் அதை விற்றுக்கொள்ளட்டும் என்ற ஒரு சலுகையை வழங்கி அந்த நோன்பை சுன்னத்தாக மாற்றுகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எந்த அளவுக்கு சொன்னா, முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாக ஆஷுரா இலல் குரைல் அன்சார், அன்சாரிகளின் கிராமங்களுக்கு பெருமானார் சஹாபாக்களை அனுப்புவார்கள். யார் எல்லாம் இந்த நாளில் உண்ணாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அப்படியே தொடரட்டும், நோன்பு நோற்றவர்களாக அந்த நாளை கழியுங்கள். யார் எல்லாம் காலை உணவருந்து விட்டீர்களோ இனி உணவுகளை அருந்த வேண்டாம், அதை நிறுத்திக் கொள்ளுங்கள், இந்த நாளில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய செய்திகள் எல்லாம் ஹதீதுகளின் வார்த்தைகளில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ஆஷுராவுடைய நாளில் குழந்தைகள் பசியோடு அழுதால் கூட அவர்களுக்கு விளையாட்டு ஜாமான்களை கொடுத்து நாங்கள் அவர்களின் பசியை மறக்க செய்வோம். நோன்பு நோற்ற நிலையில் அவர்களை நாங்கள் இஃப்தார்களை கொண்டு செல்வோம் என்று சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் புகாரியின் வார்த்தைகளில் பார்க்க முடியும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம், இமாம் அபூ இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஸுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் பயணத்தில் கூட ஆஷுராவுடைய நோன்பை விடுபவர்கள் அல்ல. பயணத்தில் நோன்பை விடுவதற்கு, ஏன் ரமதானுடைய நோன்பை விடுவதற்கு கூட சலுகைகள் உண்டு. முடியாத நிலையில் பயணத்தில் இருப்பவர்கள் ரமதானுடைய நோன்பை கூட வேறொரு நாட்களில் நோற்றுக் கொள்ளலாம். ஆனால் அந்த பயணத்தில் சலுகைகள் இருந்தும் கூட, இறைவனுடைய கடமையான நோன்புக்குரிய சலுகைகள் இருந்தும் கூட சில சஹாபா பெருமக்கள் பயணத்தில் கூட நோன்பை விடுபவர்களாக இல்லை. அபூ ஜபலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நாம் இமாம் இப்னு ஷிஹாப் அஷ்-ஷுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு பயணத்தில் இருந்தேன். பயணத்தில் ஷுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அவர்கள் ஆஷுராவுடைய நோன்பை நோற்றிருந்தார்கள். ஆஷுராவுடைய நோன்பை பயணத்தில் நோற்றிருந்தார்கள். நாம் கேட்டேன், தஸூமு யௌம ஆஷுரா ஃபீ ஸஃபரி வ அன்த துஃப்திரு ஃபி ரமதான், நீங்கள் பயணத்தில் இருக்கும்போது ரமதானுடைய நோன்பை கூட நீங்கள் சில நேரத்தில் விட்டு விடுவீர்கள் பயணத்தை காரணத்தை கொண்டு. ஆனால் ஆஷுராவுடைய நோன்பை பயணத்தில் கூட விட்டுவிடாமல் நோற்றிருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன ரமதான் லஹு இத்தத்துன் மின் அய்யாமின் உஸர். ரமதானை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது அந்த ரமதானில் நோன்பு நோக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள், பயணத்தில் இருப்பவர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான். ரமதானில் நோன்பு நோக்க முடியாத நிலை ஏற்பட்டால் வேறொரு நாட்களில் அதை பூர்த்தியாக்குங்கள் என்ற கட்டளை குர்ஆனின் வாயிலாக இறைவன் சொல்லி இருக்கின்றான். ஆனால் ஆஷூராவுடைய நோன்பு என்பது அப்படி அல்ல. முஹர்ரம் 10ஆவது நாளை தவறவிட்டு விட்டால்
முஹர்ரம் 10வது நாளை தாண்டி எந்த நாளிலும் ஆஷுராவுடைய நோன்பை நோக்க முடியாது என்ற காரணத்தை எனக்கு விளக்கினார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி ஷுஅபுல் ஈமானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு சஹாபா பெருமக்களும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி, இந்த ஆஷுராவின் நாளை கண்ணியப்படுத்துவதையும் ஆஷுராவின் நாளில் நோன்பு நோட்பதையும் மிக முக்கியத்துவமாக கருதினார்கள். நமக்கு அதை எடுத்துச் சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது யூதர்கள் இந்த முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு நோட்டிருப்பதை பார்த்த பெருமானார் கேட்டார்கள், மா ஹாதல் யௌம் அல்லதி தஸூமுஹு, ஏன் யூதர்கள் நீங்கள் இந்த நாளில் நோன்பு நோட்டு இருக்கின்றீர்கள்? யூதர்கள் சொன்னார்கள், இந்த நாள் மிக மகத்தான நாள். எங்களின் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே, அவர்களோடு இருந்த எங்களுடைய சமுதாயத்தை இறைவன் காப்பாற்றி ஃபிரௌனை அழித்தார். எனவேதான் அதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக நாங்கள் நோன்பு நோட்டு இருக்கின்றோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களுக்கு பதில் சொன்னார்கள், ஃபனஹனு அஹக்கு அவுலா பிமூஸா மின்கும், உங்களை விட யூதர்களே, உங்களை விட மூசாவை பின்பற்றுவதில் நாங்கள் உயர்ந்தவர்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு அத்தனை தகுதியிலும் உங்களை விட எங்களுக்கு தான் இருக்கின்றது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில், முஸ்லிமில், இப்னு அபீ ஷைபா பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மூசா நபியை பின்பற்றுவதில் அதிகம் தகுதியானவர் நாங்கள். பெருமானார் சொன்னார்கள் சஹாபாக்களை நோக்கி, தோழர்களே, முஹர்ரம் நாள் 10வது நாளில் நீங்கள் நோன்பு நோடுங்கள். அப்படி இந்த ஆஷுராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களின் முந்தைய வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் கருதுகின்றேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வருட காலம் நீங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஆஷுரா முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு நோடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். முஸ்லிமின் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படி அறிவிக்கப்பட்ட காலம் யூதர்கள் இஸ்லாமிய எதிர்ப்பையும் விரோத மனப்பான்மையும் அதிகரித்துக் கொண்டிருந்த காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் நோன்பு நோக்கின்றார்கள், அவர்களை விட மூசா நபியை பின்பற்றுவதில் நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு நோன்பு நோக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட போது சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்கள் இஸ்லாமிய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள், நம் மீது விரோத மனப்பான்மையை கொண்டிருக்கின்றார்கள், அனைத்து காரியங்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முரணாக நடந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றீர்கள். அப்படி இருக்க யூதர்கள் நோன்பு நோக்கக்கூடிய இந்த நாளில் நாமும் நோன்பு நோற்றால் அவர்களுக்கு ஒப்பாக மாறிவிட மாட்டோமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள் சஹாபா பெருமக்கள். கேள்வி என்ன? யா ரசூலல்லாஹ், யூதர்கள் நம் மீது எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யுங்கள் என்ற கட்டளையை நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றீர்கள். அப்படி இருக்க இந்த முஹர்ரம் 10வது நாள் ஆஷுராவுடைய நாளில் நாம் நோன்பு நோற்றால் யூதர்களும் நோன்பு நோக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒப்பாகி விடாதா யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபா பெருமக்கள் கேட்டபோது பெருமானார் பதில் சொன்னார்கள், லஇன் பகைது இலல் காபில் லஅஸூமன் தாஸிஹ், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால், அடுத்த வருடத்தை நான் சந்தித்தால் பிறை 9லும் நான் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட சிலர்கள்
இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட ஹதீதுகள் தெரியாத நிலையில் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 10 ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோக்க சொன்னார்கள். கேள்வி வருகின்ற போது அவர்களுக்கு ஒப்பாகி விடாதா என்று கேள்வி வருகின்ற போது பெருமானார் விளக்கம் சொன்னார்கள். நீங்கள் பிறை 9ஐயும் சேர்த்து ஆஷுராவுடைய மாதத்தில் தினத்தில் பிறை 9 10 நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள், ஏன் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக என்ற ஆதாரத்தை சொன்ன போது சிலர்கள் கேட்கின்றார்கள், பிறை 9லும் 10லும் தானே பெருமானார் நோன்பு நோக்க சொன்னார்கள், 9இல் நோக்க முடியவில்லை என்று சொன்னால் 10லும் 11லும் என்பது தவறாகிவிடாதா என்ற கேள்விகளும் வருகின்றது. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யூதர்கள் அந்த ஒரு நாளில் தான் நோன்பு நோக்க சொல்லுகின்றார்கள். அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிறை 9லும் 10லும் நோன்பு நோக்க வேண்டும். ஒன்றுக்கு பதிலாக 2ஐ சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. பிறை 9இல் நான் நோன்பு நோப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த வருடம் நான் இருந்தால் இன்னொரு நாளையும் சேர்த்து நோன்பு நோப்பேன் என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்க எப்படி 10லும் 11லும் நோன்பு நோக்க முடியும்? 9 தவறிவிட்டால் 10லும் 11லும் நோன்பு நோக்க முடியுமா? அது கூடாது அல்லவா? அது மார்க்கம் காட்டித்தராது அல்லவா என்று ஹதீதுகள் தெரியாதவர்கள், ஹதீதுகளின் கலைகளை புரியாதவர்கள் இன்று ஒரு குழப்பத்தையும் சேர்த்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். எப்படி ரமதான் வரும்போது சில குழப்பங்களை சொல்லுகின்றார்கள், ஹஜ்ஜுடைய காலம் வரும்போது சில குழப்பங்களை சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பிற்குரிய ரபியுல் அவ்வல் வருகின்ற போது சில குழப்பங்களை பரப்புகின்றார்களோ, அதே போன்று முஹர்ரம் மாதத்தில் ஆஷுராவுடைய நோன்பிலும் சில குழப்பங்கள். இமாம்கள் இறைநேசர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் அது ஆதாரமில்லாத செய்தியாக இருக்காது என்பதை நாம் முதலில் மனத்தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் தருவார்கள், சூமு யௌம ஆஷூரா. பெருமானார் சொன்னார்கள், ஆஷூராவுடைய நாளில் முஹர்ரம் மாதம் 10வது நாளில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். வகாலஃபு ஃபீஹில் யஹூத், அந்த நாளில் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். எப்படி? சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், பெருமானார் பதில் சொன்னார்கள், சூமு கபலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் அந்த நாளில் முன்னால் அல்லது பின்னால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸஅதுல் மஆதி என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முன்னோர்கள் ஒரு வழித்தடத்தை நமக்கு காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் ஏதோ மன இச்சையால் அல்ல என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆஷூராவுடைய நாளில் உன்னதத்துவம் விளங்கியதால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்றாலும் பரவாயில்லை, ஒரு நாளை சேர்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக. ஏன் இந்த நாளை கண்ணியப்படுத்தினார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறுபட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த விமோசனத்தை வழங்கினான். முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த நாளை கண்ணியப்படுத்தி நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால், அவ்வளவு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபைன்னஹு நஸர ஃபீஹி வ ஃபலக்கல் பஹரஹு வ கரக ஃபிர்அவுன் வ ஜுனூதுஹு. மூசா நபியை கடலை பிளந்து விலக்கப்பட்ட கடலில் இருந்து அந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எதிர்ப்பாக அந்த மக்களை அநியாயத்திலும் கஷ்டத்திலும் ஆழ்படுத்திய ஃபிர்அவுனையும் அவன் கூட்டத்தாரையும் அழித்தார். இந்த உலகத்தில் மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அந்த மனித சமூகத்திற்கு நற்போதனைகளை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களை அடுக்கடுக்காக அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினான்.
அந்த நபிமார்களின் நேர்வழியை பெற்று அவர்களின் வழிகாட்டுதல்களில் செவி சாய்த்து யாரெல்லாம் ஏகத்துவத்தை ஏற்று வாழுகின்றார்களோ அந்த வாழ்க்கையை பிற்காலத்தில் வருபவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுவான் படிப்பினையாகும். யாரெல்லாம் அந்த நபிமார்களின் போதனைகளை மறுத்து அவர்களை எதிர்ப்பாக அவர்களை கொலை செய்து வாழ்ந்தார்களோ அவர்களின் எச்சரிக்கையை அல்லாஹ் பிற்காலத்திற்கு பாடமாகவே அல்லாஹ் எடுத்துரைப்பான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், குல் சீரு ஃபில் அர்த் சும்ம அன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். நபியே, உங்கள் சமுதாயத்திற்கு சொல்லுங்கள், உலகம் முழுக்க சுற்றி பாருங்கள், மார்க்கத்தை, ஏகத்துவத்தை, இறைவனை பொய்ப்படுத்தியவர்களின் அழிவு நேரம் எப்படி இருந்தது என்பதை உலகம் முழுக்க சுற்றி பாருங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருவார். இப்படி குர்ஆன் கூறக்கூடிய பட்டியலில், இறைவனால் அளிக்கப்பட்ட பட்டியலில் ஒரு பட்டியல் தான் ஃபிரௌனை சார்ந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அந்த ஃபிரௌன் ஏகத்துவத்தை மாத்திரமல்ல, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் தஅவாவை மாத்திரமல்ல, ஏராளமான தொந்தரவுகளை அவர்களுக்கு கொடுத்தார். என்ன சொல்லுவான் தெரியுமா? சமுதாயத்தை அழைத்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அதை பதிவு செய்வார். வனாதா ஃபிரௌன் ஃபீ கௌமிஹி கான யா கௌமி அலைஸ லீ முஸ்ரிக் மிஸ்ரி. இதோ பாருங்கள், மிஸ்ரின் ஆட்சி அதிகாரம் எனக்குரியது. எகிப்தின் மக்களே, நீங்கள் பாருங்கள், ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? வஹாதிஹி அன்ஹாருன் தஹ்திஹி மின் தஹ்திஹா அஃபலா துப்சிரூன். இதோ பாருங்கள், ஏராளமான ஆறுகள் எனது ஆட்சி அதிகாரத்திற்கு கீழாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மகீனு வலா யகாது யுபி. நான் சிறந்தவனா? தன்னுடைய வார்த்தைகளை கூட சரியாக சொல்லத் தெரியாத மூசா சிறந்தவனா? ஃபலவுலா உல்கி அலைஹி அஸ்விரத்தும் மின் தஹபி அவ் ஜஅ மஅஹு மலாயிகத்துல் முகர்ரபீன். ஏராளமாக சொன்னான், ஆணவத்தில் திரிந்தான் ஃபிரௌன். அது மாத்திரமல்ல, وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ. இறைவன் குர்ஆன் சொல்லி தருவார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சமுதாயத்தில் வாழ்ந்து 1,00,000க்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்தார். பெண் மக்களை விட்டுவிட்டு ஆண்களை எல்லாம் கொலை செய்தவன் ஃபிரௌன். அவனுடைய அநியாயமும் அக்கிரமும் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால், ஒரு நேரத்தில் ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த கடவுள், எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசாவை அடித்து துரத்துங்கள் என்று சொன்னான். இறைவனுக்கு கோபம் வருகின்றது. ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொல்லியதாக சொல்லி காட்டுவார்கள். قال الله عز وجل الكبرياء ذرائي والعلمة العزراء. இறைவன் கூறுகின்றான், பெருமை என்பது எனது மேலாடை, கண்ணியம் என்பது எனது கீழாடை. இதில் யாராவது எனக்கு எதிராக வந்தால் அவர்களை அழிக்காமல் விடமாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொல்லியதாக ஹதீஸே குத்ஸியை நமக்கு எடுத்து காட்டுவார். கொஞ்சம் செல்வம் வந்து விட்டாலே, கொஞ்சம் பதவி கிடைத்து விட்டாலே, மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பதும், மற்றவர்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பதும், நான் தான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்வதெல்லாம் இப்லீஸ் ஷைத்தானின் குணம். ஷைத்தானின் குணம். மிகப்பெரிய வணக்கசாலியாக வாழ்ந்தானா இல்லையா ஷைத்தான்? இந்த பூமியில் ஷைத்தான் சஜ்தா செய்யாத இடங்களே இல்லை. மலக்குமார்களின் தலைவராக வாழ்ந்தவன் ஷைத்தான். இறைவனிடத்தில் பெருமை பாராட்டியதால்
இறைவனிடத்தில் நான் தான் சிறந்தவன் என்று ஆணவம் கொண்டதால் கியாமத்து வரை சபிக்கப்பட்டானா இல்லையா? இறைவனால் தூக்கி எறியப்பட்டானா இல்லையா? அவன் சொன்ன வார்த்தை அதுதான். கால அன கைரும் மின் கலக்தனி மின் நார் வ கலக்தஹு மின் தீன். ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். இறைவனிடத்தில் படைத்தவனிடத்தில் லாஜிக் பேசியவன் செய்தான். மண்ணை அள்ளி போட்டால் அது கீழே தான் விடும். நெருப்பை பற்ற வைத்தால் அது உயர்ந்துதானே எரியும். எனது படைப்பின் தன்மையே உயர்ந்து செல்வதுதான், கீழ் நோக்குவது அல்ல. இறைவனிடத்தில் லாஜிக்கை பேசியவன் செய்தார். எனவேதான் இறைவனால் சபிக்கப்பட்டவன். பெருமை அளித்ததால். எனவேதான் இப்படிப்பட்ட கொடியவனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்த மக்களையும் இறைவன் அந்த கடலில் இருந்து பாதுகாத்ததால், அந்த கொடியவன் அழிக்கப்பட்டதால், இந்த நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் காரணமாகவே அவர்களும் நோன்பு நோற்றது மாத்திரமல்ல, சஹாபாக்களையும் நோன்பு நோக்க ஏவினார்கள். எனவேதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உட்பட பல்வேறுபட்ட நபிமார்களுக்கு இறைவன் வெற்றியை வழங்கியதால் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகமும் இந்த நாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு நாளை சேர்த்து பிறை 9, பிறை 10 அல்லது பிறை 10 இல்ல 11 2 நாட்கள் சேர்ந்து நோன்பு நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டவர்கள். இந்த ஆதாரங்களும் இந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நிகழ்வுகளும் நமக்கு என்ன படிப்பினை தரும் தெரியுமா? பலர்கள் கஷ்டங்களை கொடுத்தாலும், பலர்கள் நமக்கு அநீதங்களை செய்தாலும், பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் விடியல் உண்டு என்பதை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகின்றான். அதே நேரத்தில் வரம்பு மீறி பதவியால், ஆட்சியால், அதிகாரத்தால் மக்களை சோதிப்பவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் நிச்சயம் கடுமையான வேதனை உண்டு என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாட்டுகின்றான். அநீதத்தில் திளைப்பவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அதற்கு உதாரணமாகத்தான் அல்லாஹ் சொல்லி தருவான். வஜாவஸ்னா பனி இஸ்ராயீல் அல்-பஹர ஃபஅதபஹும் ஃபிர்அவுன வஜுனூதுஹு பஅயஹு வஅதுவா ஹத்தா இதா அதரகஹு அல்-கரகு قال آمنت أنه لا إله إلا. மூசா நபியை துரத்தி வந்த ஃபிர்அவுன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் கூட்டத்தாரும் கரையேறுகின்ற போது ஃபிர்அவுனும் அவனது கூட்டத்தாரும் நடுக்கடலுக்கு வந்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக கடலை மூழ்கச் செய்தான் இறைவன். தான் மூழ்கடிக்கப்பட போகின்றோம், தான் இறக்கப் போகின்றோம் என்று அறிந்த ஃபிரௌன் சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். மூசாவே, உன் இறைவனை கொண்டு நானும் ஈமான் கொள்ளுகின்றேன் என்ற வார்த்தையை சொன்னான் ஃபிரௌன். ஹத்தா இதா அதரகஹு அல்-கரகு قال آمنت أنه لا إله إلا الله. அந்த நேரத்தில் தான் ஆன வகத அசைத்த கபல வகுந்த மினல் முஃப்ஸிதீன். இப்பொழுதா, இவ்வளவு காலம் எத்தனை கொடுமைகளை அந்த மக்களுக்கு செய்தாய், எத்தனை கஷ்டங்களை அந்த மக்களுக்கு கொடுத்தாய், கொத்து கொத்தாக 1,00,000க்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்டாய். நீ இறக்கும் தருவாயில் தான் உனக்கு ஈமான் வருகின்றதா? فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية. அந்த நைல் நதியில் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகின்றான். இறைவன் சொன்னான், فاليوم இன்றைய நாள் ننجيك ببدنك لتكون لمن خلفك آية. கியாமத் வரை வரக்கூடியவர்களுக்கு படிப்பினையாக உனது உடலை நான் பாதுகாப்பேன். அநீதம் செய்தவர்களின் முடிவு என்ன என்பதை உலகம் அறிய வேண்டும். இறைவனை மறுத்தவர்களின்
முடிவு என்ன என்பதை உலகம் அறிய வேண்டும். அநீதமாக மக்களை துன்புறுத்தியவர்களின் முடிவு என்ன என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக கியாமத் வரை, ஏன் உலகம் அறியும் வரை உனது உடலை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னால் இறைவன், இன்று வரை அந்த உடல் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் பாவியை வைத்தும் இஸ்லாத்தை வளர்ப்பார். நாம் நினைத்துக் கொள்ளலாம், அவர்கள் பள்ளிவாசலை இடிக்கின்றார்கள், மதரசாக்களை இடிக்கின்றார்கள், இஸ்லாமியர்களை கொள்ளுகின்றார்கள், ஒரு கை வைத்ததற்காக, குர்பானிக்காக பல்வேறுபட்ட நெருக்கடிகளை இஸ்லாமிய மக்களுக்கு தருகின்றார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இறைவனின் பார்வையில் அது வேறு. இந்த ஃபிரௌனின் வரலாறு நமக்கு சொல்லும் படிப்பினை என்ன தெரியுமா? பாவியை வைத்து அல்ல, அந்த பாவியின் பிணத்தை வைத்து கூட இறைவன் இஸ்லாத்தை வளர்ப்பான். ஒரு பிணம்தான் இன்றும் அது பாதுகாக்கப்படுகின்றது இறைவனின் வல்லமையின் அத்தாட்சியாக. பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஐது ஹாதா தீன் பிரஜுலின் ஃபாஜிர். ஒரு பாவியானவனை கொண்டு கூட இறைவன் மார்க்கத்தை நிலைபெற செய்வான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவியானவனை தாண்டி அவனின் பிணத்தை வைத்து கூட இஸ்லாத்தின் ஆதாரமாக, அடையாளமாக இறைவன் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். இந்த நாள் பல்வேறுபட்ட நபிமார்களுக்கு இறைவன் வெற்றியை வழங்கினார். அஸ்ஸானி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்தவத ஸஃபீனத்து அல்-ஜூதி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகம் அழிந்த மிகப் பெரும் வெள்ளப் பிரளயத்தில் கப்பலில் பயணம் செய்தவர்களை ஜூதி மலையில் ஒதுங்கச் செய்து இந்த நாள் அவர்களுக்கு விமோசனத்தை வழங்கினார். அப்படிப்பட்ட உயர்ந்த நாள் தான் இன்றைய ஆஷுராவுடைய நாள். அஸ்ஸாலிசு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்ஜா ஃபீஹி பிபத்னில் ஹூத். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சமுதாயத்தின் மீது கோபமுட்டவர்களாக ஊரை விட்டு வெளியானார்களே, ஒரு மிக பிரமாண்டமான மீன் அவர்களை விழுங்கியதே. 40 நாட்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, நான் எனக்கு அநீதம் செய்து விட்டேன், உன்னிடத்தில் பாவமின்றி கேட்கின்றேன் என்று தௌபா செய்தார்களே. 40 நாட்களுக்கு பிறகு அந்த யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து பாதுகாப்பாக வெளியாறினார்களே. அப்படிப்பட்ட உயர்ந்த நாள் இந்த முஹர்ரம் 10ஆம் ஆஷுராவுடைய நாள். الرابع فيه تاب الله عليه آدم عليه السلام. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஷைத்தானின் சூழ்ச்சியால் சுவனத்திலிருந்து வெளியாக்கப்பட்டார். பூமியில் இறக்கப்பட்டவர்கள் அழுது மன்றாடி 40 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களின் தௌபாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை குறிப்பிட்டதால் அவர்களின் தௌபாவை ஏற்றானே. அப்படிப்பட்ட உயர்ந்த நாள் முஹர்ரம் 10 இந்த ஆஷுராவுடைய நாள். அல்-ஹாமிஸ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஃபைன்னஹு அஹ்ரஜ ஃபீ ஜிப்பின் ஃபீஹி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சகோதரர்களால் கிணற்றுக்குள் தூக்கி எறியப்பட்டார்களே, அந்த கிணற்றிலிருந்து பாதுகாப்பாக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இதே ஆஷுராவுடைய முஹர்ரம் 10ஆம் நாள். அஸ்ஸாதிஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபைன்னஹு உலித ஃபீஹி வ ஃபீஹி ரஃபஅ. இந்த ஆஷுராவுடைய 10வது நாளில்தான் ஆண் துணை இல்லாமல், ஆணினுடைய துணை இல்லாமல் இறைவனின் அத்தாட்சியாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஈசா நபியை பிறக்கச் செய்தார். அந்த உன்னதமான இறைவனின் அற்புதம் வெளியான நாள் இதே ஆஷுராவுடைய 10வது நாள். அதே நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சமுதாயம் கொல்வதற்காக வருகின்ற போது இந்த பூமியில் இருந்து வானின் அளவிற்கு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டானே. அப்படிப்பட்ட உயர்வை அல்லாஹ் ஈசா நபிக்கு கொடுத்த நாள் இதே முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய நாள்.
இன்னும் பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகம் அழியும். உலகம் அழியும் எப்பொழுது தெரியுமா? இதே முஹர்ரம் 10வது நாள், ஆஷூராவுடைய நாள், இதே வெள்ளிக்கிழமை. முஹர்ரம் 10வது நாள் வெள்ளிக்கிழமை, ஆஷூராவுடைய நாள் வரும். அந்த நாளில் தான் உலகம் அழிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இல்ல, இன்னும் நாள் இருக்கு. நிறைய ஆதாரங்கள் வர வேண்டி இருக்கின்றது. இந்த பூமியில் இருந்து ஆஷூராவுடைய தினத்தில் உயர்த்தப்பட்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு திரும்புதல் இருக்கின்றது. மிக பெரும் பூகம்பங்கள் இந்த பூமியில் நடைபெற இருக்கின்றது. அடுக்கடுக்கான இறைவனின் ஆதாரங்கள் இந்த பூமியில் நிகழ்ந்ததற்கு பிறகு இதே முஹர்ரம் 10 ஆஷூராவுடைய நாள் வெள்ளிக்கிழமையில் வரும். அந்த நாள் இறைவனுடைய கட்டளையால் சூரியன் உதிக்காமல் தடையில் இருக்கும். சூரியன் உதிக்காது 3 நாட்கள் கழித்து உலகம் முழுக்க 3 நாள் இருள் சூழ்ந்த பிறகு 3வது நாள் சூரியன் உதிக்கும். இறைவனின் கட்டளையால் மேற்கே அந்த நாள் இந்த உலகம் அழிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸாபிஅ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஃபீஹி தாபல்லாஹு அலைஹி. இந்த நாளில் தான் முஹர்ரம் 10 ஆஷூராவுடைய நாளில் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சோதனைகள் நீக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உலகத்தின் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தானே அந்த நாள் இந்த ஆஷூராவுடைய முஹர்ரம் 10ஆம் நாள். இந்த பூமியில் முதல் மழை பெய்த நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த நாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையான நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நாள். அது மாத்திரமல்ல, கஅபாவின் ஆடையான கிஸ்வா மாற்றப்படும் நாள் இந்த நாள் என்பதை பல்வேறுபட்ட தகவல்களை இமாம்கள் இறைநேசர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். இப்படி பல்வேறு நபிமார்களுக்கு விமோசனத்தை அல்லாஹ் இந்த நாளில் கொடுத்ததால், பல்வேறுபட்ட நபிமார்களுக்கு வெற்றியை அல்லாஹ் கொடுத்ததால், பல்வேறுபட்ட அநியாயங்களை பூமியில் செய்து வந்தவர்களை அல்லாஹ் அழித்ததால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சஹாபா பெருமக்களும் சரி இன்றைய நாள் வரை இந்த ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோற்று வருகின்றோம். அல்லாஹ் தஆலா எப்படி முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் அத்தனை மக்களுக்கும் முழுமையான வெற்றியை வழங்கினானோ, எப்படி முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு பல்வேறுபட்ட சோதனைகளை வழங்கி அவர்களுக்கு விமோசனங்களை வழங்கினானோ, அதே போன்று இன்று வரை ஏன் கியாமத் வரை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை பாதுகாத்து அல்லாஹ் தஆலா முழுமையான வெற்றியை இந்த ஆஷூராவுடைய முஹர்ரம் 10ஆம் நாளின் பரக்கத்தால் வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் எதை இந்த சமூகத்திடம் இருந்து எதிர்பார்க்கின்றானோ அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த வாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.